ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது நான் எழுதினதான சொந்தமாக எழுதினதான ஒரு காதலை பற்றியதான ஒரு தத்துவம் தான். இந்த வீடியோக்கு உங்களோட எல்லாருடைய சப்போர்ட் எனக்கு ரொம்ப தேவை. மறக்காமல் நண்பர்கள் எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள், சரிங்களா? இப்போ நான் இதை வாசித்து சொல்கிறேன். ஆம் அன்பே, நான் ஒரு பைத்தியக்காரன். நான் இன்றி நீ உடைந்து விடுவாய் என்ற தப்பு கணக்கு கண்டேன். நான் உன்னுடன் இருப்பது தான் உனக்கு பிடிக்கவில்லையே அன்பே. உன்னிடம் இருந்து விலகிவிட்டேன், வெறுத்து போய் அல்ல. அன்பே, உன் சந்தோஷம் என்னால் கெட்டுவிடக்கூடாது என்பதற்காக. நீ என்று நான் இல்லாத வாழ்க்கை நிம்மதி என நினைத்தாயோ? அன்றே என் காதல் உயிர் போய்விட்டது. என் உடல் இருக்கிறது, ஆனால் உயிர் இல்லை அன்பே. என் உயிர் நீதானே அன்பே. உன்னை அதிகமாக நேசித்த ஒரு பெண் உன்னை விட்டு செல்கிறாள் என்றால் அவள் உன்னை காயப்படுத்துகிறாள் என அர்த்தமில்லை. உன்னால் அவள் அதிகமாக காயப்பட்டிருக்கிறாள் என்று அர்த்தம். இனியும் என்னால் காயப்பட இயலாது என்று எடுத்த முடிவு. மிக சிறந்த உண்மை காதல் எது? சிறந்த உண்மை காதல் எது? ஒருபோதும் சேரமாட்டோம் என்று தெரிந்தும் நேசிப்பது. உயிரினும் மேலாய் அவர்களின் மீது வைத்த அன்பே. எது வந்தாலும் அணு அளவு கூட குறையாமல் அதே அன்புடனும் அரவணைப்புடனும் இருப்பது மட்டுமே தலை சிறந்த காதல். ஆசையில் உடலில் நெருக்கங்காட்டும் காதலை விட மனதின் ஆழத்தில் நெருக்கங்கொண்ட உயிராய் நேசிக்கும் காதலுக்கே இங்கு ஆயுள் காலம் அதிகம். அதுவே புனிதமான காதல் என்றும் பிரிவு என்பதே இல்லை. என் கஷ்டத்திலும் கண்ணீரிலும் நான் தேடும் தேவையான உரையாடல் நீ மட்டும்தான். 1000 உறவுகள் இருந்தும் நான் தேடும் ஒரே முகம் உன்முகம்தானே. ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, பை.